சொல்லி இனி யாரையும் ஆட்சியை பிடிக்க விடமாட்டோம் என கோவையில் நடைபெற்ற தவேக வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கில் பேசிய விஜய், களம் தயாராக இருக்கு, கலக்குங்க என தொண்டர்களுக்கு கட்டளையிட்டுள்ளார். நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம். களம் ரெடியா இருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க. கடந்த மார்ச் மாதம் தவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டிய அக்கட்சியின் தலைவர் விஜய் ஏப்ரல் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் கட்சியின் முதல் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கு கோவையில் நடைபெறும் என அறிவித்தார். அதன்படி தனியார் கல்லூரியில் நடைபெறும் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ள விமானம் மூலம் விஜய் கோவை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்கள் காலை முதலே காத்திருந்தனர். பின்னர் விமான நிலையத்தில் இருந்து தனியார் விடுதி வரை திறந்தபடி வாகனத்தில் சென்ற விஜய் தவேகா தொண்டர்கள் ரசிகர்களின் உற்சாக வரவேற்பில் மகிழ்ந்தார். தொடர்ந்து மாலையில் குறும்பம்பாளையத்தில் நடைபெறும் தவேகா வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொள்ள சரவணம்பட்டியில் இருந்து காரில் சென்ற விஜயை வழியெங்கும் சூழ்ந்து கொண்டு தவேகா தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். உற்சாகம் மிகுதியில் சில தொண்டர்கள் விஜயின் வாகனத்தில் ஏற முயற்சித்தனர். கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்குள் விஜய் சென்ற நிலையில் அவரை பின்தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் உள்ளே நுழைய முயன்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அப்பகுதியை பரபரப்பாக காணப்பட்டது. கருத்தரங்கில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 8000த்திற்கு மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கு மேடையில் வைக்கப்பட்டிருந்த தவேகா கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி விஜய் மரியாதை செலுத்தினார். கொள்கை தலைவர்களுக்கு வீர வணக்கம், தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம், தவேகாவின் தமிழ் வணக்கம். கருத்தரங்கில் பேசிய விஜய், பேருதான் பயிற்சி பட்டறையே தவிர பெரிய நிகழ்வு நடைபெறுவது போல் இருப்பதாக கூறினார். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை, பேருதான் பயிற்சி பட்டறை, ஆனா இங்க வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. பொய் சொல்லி இனி யாரையும் ஆட்சியை பிடிக்க விட மாட்டோம் என்றும் கூறினார். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. களம் தயாராக இருக்கிறது, அனைவரும் கலக்குங்க என்று கூறி உரையை நிறைவு செய்தார். நம்ம கிட்ட என்ன இல்ல, மனசுல நேர்மை இருக்கு, கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க. முன்னதாக பேசிய தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தமிழக வெற்றி கழகம் என்றாலே பல கட்சிகளுக்கு பயம் வருவதாக கூறினார். 10 மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும். அதற்கு அடுத்தபடியாக 2026 தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்துக் கொள்வார். நிகழ்ச்சியில் தவேகா வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பென்டிரைவ் உள்ளிட்ட தொகுப்புகளை விஜய் வழங்கினார். விஜயின் உரை சுருக்கமாக நிறைவடைந்து விட்டதால் தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். எனினும் இன்று விரிவாக உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.